Hi friends, welcome to Learn English with Nandini. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் அதோட தமிழ் அர்த்தத்தோட பார்க்க போறோம். நீங்க இப்பதான் இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி பேசணும் அப்படின்னு கத்துக்கிட்டாலே நம்மளால ஈஸியா பேச முடியும். ஸோ இப்பதான் நீங்க பிகினரா இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கத்துக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கிராமரும் தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம வீடியோவை ஒரு 2-3 தடவை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எந்த சிச்சுவேஷன்ல எந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறதோட நிறுத்திடாம முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா பேச முடியும். ஸோ நீங்க உங்களை மாதிரியே இங்கிலீஷ் கத்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஜாயின் பண்ணி இங்கிலீஷ்லேயே பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்லேயே பேசுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பேசும்போது தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்டா வரும். ஸோ இதே மாதிரி நம்ம சேனல்ல இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. இந்த 50 சென்டென்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியா தான் இருக்க போகுது. நீங்க பிகினரா இருக்கிறதுனால ரொம்ப பெரிய சென்டென்ஸை ஃபர்ஸ்ட் கத்துக்காம சின்ன சின்ன சென்டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கத்துக்கும் போது உங்களுக்கு பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நம்மளும் இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது உங்களுக்கு ஈஸியா வந்து இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு பசிக்கிறது அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எனக்கு பசிக்குது அப்படின்னு அர்த்தம். எனக்கு தாகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு வந்து தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, எனக்கு தாகமா இருக்கு அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா ஐ எம் thirsty அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ எம் thirsty அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்போம்ல, அத இங்கிலீஷ்ல ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், வேலைக்கு போறேன் அப்படின்றத சொல்லணும். இப்போ நம்ம காலையில கிளம்பிட்டோம். ஸோ நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு ஒர்க். எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வெளியே போலாம் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட்ஸ் கோ அவுட் சைட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ அவுட் சைட் அப்படின்னா இப்போ நம்ம வெளியே போலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வந்து இப்போ சாப்பிட்றலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷ்ல லெட்ஸ் ஈட் அப்படின்னு சொல்லலாம். இந்த லெட் பயன்படுத்தி நிறைய சென்டென்ஸ் வந்து நம்மளால பேச முடியும். அதை இன்னொரு வீடியோல வந்து நம்ம பிரீஃபா பார்க்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு லெட்ஸ் ஈட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா? நான் சோர்வாக இருக்கிறேன். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்ற வார்த்தை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா ஐ எம் டயர்ட். எப்படி சொல்லலாம்? ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்போம், இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ ஃபீலிங் டுடே அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்ப நம்ம ஒருத்தட்ட கேட்கிறோம், நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இதை நம்ம 2 விதங்கள்ல கேட்கலாம். இப்ப சாதாரணமா நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கும் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறதுக்கும் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து எனக்கு உதவுங்கள் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். அடுத்து உங்க ஃபேமிலியில எப்படி இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம அடுத்து கேட்போம். அதுக்கு இங்கிலீஷ்ல ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இப்போ ஒரு நாள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல ஹவ் இஸ் யுவர் டே அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல வேர் ஆர் யூ ஃப்ரம்
அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சு, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான பேசிக்கான சென்டென்ஸ் தான். இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இங்கே வா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நான் விளையாடிட்டு இருக்கேன். இப்போ நம்மள ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்னா நான் வந்து விளையாடிட்டு இருக்கேன், அதாவது கண்டினியூஸ், இப்போ வந்து நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் பிளேயிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ எம் பிளேயிங் அப்படின்னு சொல்லலாம். இதுவே இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா ஐ எம் ஸ்டடிங் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஐ எம் பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடிட்டு இருக்கேன், ஐ எம் ஸ்டடிங் அப்படின்னா நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ எம் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அந்த வேர்பை மட்டும் நம்ம மாத்திட்டு நம்மளால நிறைய சென்டென்ஸ் வந்து உருவாக்க முடியும். நான் உங்களுடன் விளையாடலாமா? இப்ப நம்ம ஒருத்தட்ட வந்து கேட்கிறோம், அவங்க விளையாடிட்டு இருக்காங்க, நானும் உங்க கூட வந்து விளையாடலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் ஐ பிளே வித் யூ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் ஐ பிளே வித் யூ. ஸோ இந்த கேன் அப்படின்றது வந்து நம்ம பெர்மிஷன் கேட்குற இடத்துல நிறைய இடத்துல பயன்படுத்துவோம். இதுக்கு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து கேன் பயன்படுத்தி நிறைய சென்டென்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ நான் உங்களுடன் விளையாடலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் ஐ பிளே வித் யூ அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நம்ம சேர்ந்து விளையாடலாம் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் பிளே டுகெதர். எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் பிளே டுகெதர் அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு அர்த்தம். இது எவ்வளவு? இப்போ ஒரு பொருளை பார்த்து இது எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவு மச் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். நான் இதை வாங்க விரும்புகிறேன். இப்போ ஒரு பொருளை பார்த்துட்டீங்க, அதோட விலையும் கேட்டுட்டீங்க, உங்களுக்கு அது வந்து ஓகேவா இருக்கு, ஸோ இது வந்து எனக்கு வேணும், நான் இதை வாங்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ வாண்ட் டு பை திஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு பை திஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நம்ம சாதாரணமா கேட்போம்ல, ஒரு பொருளை பார்த்துருவோம், விலையை கேட்போம், அடுத்து நம்ம கேட்போம் இதுல ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கா, நீங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அதாவது விலையில கொஞ்சம் குறைச்சு தர முடியுமா. அதை இங்கிலீஷ்ல கேன் யூ கிவ் மீ எ டிஸ்கவுண்ட் ப்ளீஸ் அப்படி. நீங்க ப்ளீஸ் அப்படின்றத சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே பொலைட்டா இருக்கும் கேட்கும்போது. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது கேன் யூ கிவ் மீ எ டிஸ்கவுண்ட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்க ஒரு கடைக்குள்ள போயிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பொருள் வேணும், அதை நீங்க தேடிட்டு இருக்கீங்க. அப்ப ஷாப்கீப்பர் வந்து கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நான் வந்து இந்த ஐட்டமை வந்து நான் தேடிட்டு இருக்கேன், இதை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ எம் லுக்கிங் ஃபார் அப்படின்னு போட்டுட்டு நீங்க எந்த ஐட்டம் வந்து தேடுறீங்களோ அதை அங்க போட்டுடலாம். ஓகேவா? நீங்கள் எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட கேட்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பெர்மிஷனுக்கோ இல்லை நம்ம பொலைட்டா கேட்கறதுக்கோ கேன் வந்து பயன்படுத்தலாம். ஸோ நீங்க எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்கலாம். எனக்கு பணம் இல்லை. இப்போ நம்ம சொல்லுவோம் என்கிட்ட இப்போ வந்து பணம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் ஹாவ் மணி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் மணி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், எனக்கு ஒரு டாக்ஸி வேணும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், எனக்கு வந்து ஒரு டாக்ஸி வேணும் அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ நீட் அ டாக்ஸி. எப்படி சொல்லலாம்? ஐ நீட் அ டாக்ஸி அப்படின்னு சொல்லலாம். நான் தூங்க போகிறேன். இப்போ நம்ம வந்து தூங்க போறோம், அப்ப நம்ம சொல்லுவோம்ல ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். அடுத்த சென்டென்ஸ், எனக்கு இது பிடிக்கும் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே எனக்கு இது பிடிக்காது அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு புரியவில்லை. இப்போ ஒரு விஷயம் வந்து நமக்கு புரியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இப்போ நேரம் என்ன அப்படின்றத எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த டைம். எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த டைம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ நம்ம மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து சாரி அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இப்போ நம்ம ஏதாவது தேங்க்யூ, நன்றி அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் தேங்க்யூ அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம அடுத்து என்ன சொல்லுவோம்? ஓகே அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக யூ ஆர் வெல்கம்
அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க தேங்க்யூ சொல்றதுக்கு வந்து நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் சந்திச்சதுல மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதாவது ஒருத்தரை வந்து உங்க ஃப்ரெண்டை வந்து இன்னொரு தடவை நீங்க வந்து பாக்குறீங்க, ஸோ அதுக்கு குட் டு see you again அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? குட் டு see you again அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இன்னைக்கு வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, இன்னைக்கு வந்து எப்படி மழை வருமா இல்ல வெயில் அடிக்குமா அந்த மாதிரி கேட்கறதுக்கு ஹவ் இஸ் த வெதர் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? ஹவ் இஸ் த வெதர் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்த்துறோம், பார்த்துட்டு சொல்றோம் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல glad to see you அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? glad to see you அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், கவனமாக இருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்றோம், நீ வந்து கவனமா இரு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? டேக் கேர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், அப்படி இல்லை. இப்போ நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தட்ட சொல்லியிருப்போம், அதை அவங்க ஒரு மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து இது அப்படி கிடையாது, இது அப்படி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இருக்கலாம். இப்போ ஒரு விஷயத்த உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்க உறுதியா வந்து ஆமான்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல, இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல மேபி அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? மேபி. அடுத்த சென்டென்ஸ், வழக்கம் போல. இப்ப ஒரு விஷயம் வந்து டெய்லி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, இது எப்பயும் போல வழக்கம் போல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல as usual அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? as usual அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்தது? இப்போ ஒரு விஷயத்த நம்ம கேட்கிறோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு what happened அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா என்னன்னா என்ன நடந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து அடிக்கடி அப்படின்னா frequently அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இப்போ ஒருத்தரை வந்து நீங்க நிறைய நாளுக்கு அப்புறம் பார்த்திருக்கீங்க, அப்ப நம்ம சொல்லுவோம்ல, உங்களை வந்து சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நைஸ் டு மீட் யூ அப்படின்னா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து அதேதான், நீங்க நிறைய நாளுக்கு அப்புறம் ஒருத்தரை வந்து பாக்குறீங்க, பார்த்த உடனே நம்ம கேட்போம்ல, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நம்ம நார்மலா கேட்போம். அதை எப்படி கேட்கலாம்னா லாங் டைம் நோ சி அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு அர்த்தம். நம்ம கேட்போம்ல, உங்க வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். அதை இங்கிலீஷ்ல எப்படி கேட்கலாம்? ஹவுஸ் ஒர்க் கோயிங் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா உங்க வேலை வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து இப்போ உங்க குழந்தைங்களை பத்தி கேட்கிற, ஃபேமிலியை பத்தி கேட்டுட்டோம், குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஹவ் ஆர் த கிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் ஒரு 5 சென்டென்ஸ் வந்து நான் கொடுப்பேன், அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்க தேடி பார்த்து கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அது இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களால சீக்கிரமாவே இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.